10 நிமிடம் தியானம் என்ற சொல்லே கேட்கும் பொழுதே மனதிற்கு ஒரு நிம்மதி தருகிறது. எவ்வளவு பிஸியான வாழ்க்கையிலிருந்தாலும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் 10 நிமிடம் என்ற சிறிய நேரம் கிடைக்கத்தான் செய்யும். அந்த சிறிய நேரத்தை நம்முடைய மன அமைதிக்காக பயன்படுத்துவதுதான் இந்த பயணத்தின் முதல் படி. நம்முடைய மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை எண்ணங்கள் தடுக்க முடியாத வகையில் பாய்கின்றன. கடந்த காலம் நினைவுகள், எதிர்காலம் பற்றிய கவலைகள், நடப்பு நிகழ்வுகளின் சிக்கல்கள், இவை எல்லாம் நம் தலையில் இடைவிடாது சுழல்கின்றன. மனம் ஓடுவது ஒரு பிரச்சனை அல்ல, ஆனால் அதை எப்படி கவனிக்கிறோம் என்பதே முக்கியம். பொதுவாக நாம் அந்த சிந்தனைகளில் சிக்கி துன்பப்படுகிறோம். ஒரு சிந்தனை வந்தால் அதில் முழுகி விடுகிறோம். அதை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் தியானம் நம்மை சிந்தனைகளுடன் போராடாமல் அதை ஓடவிட்டு கவனிக்க கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஓட்டம் போல சிந்தனைகளை விடும் பயிற்சி வாழ்க்கையில் எவ்வளவு சுதந்திரத்தை தருகிறது என்பதை அனுபவித்தால்தான் புரியும். இந்த அறிமுக பகுதியில் நாம் சிந்தனை என்ன, மனம் என்ன, தியானம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது ஒரு பெருங்கடல் போல. அதில் அலைகள்தான். சிந்தனைகள் அந்த அலைகளை அடக்க முடியாது. ஆனால் அதை அனுமதித்து பார்க்கலாம். அப்போது அது நம்மை ஆட்கொள்வது குறையும். ஒரு நதி பாயும் போது அதை நிறுத்த முடியாது. ஆனால் அதில் நாம் நீந்தலாம் அல்லது கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கலாம். அதுபோல சிந்தனைகளை பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வியத்தகு அமைதி உண்டாகிறது. 10 நிமிடம் தியானம் என்பது எளிதாக செய்யக்கூடியது. காலை எழுந்தவுடன் அல்லது இரவு படுக்கும் முன்பு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து முதலில் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். சுவாசம் இயற்கையாக வரவும் போகவும் விட வேண்டும். அப்போது சிந்தனைகள் எழும். அவற்றை தள்ளிவிட வேண்டாம், அடக்க வேண்டாம். அதை வந்து போகும் மேகங்கள் போல பார்க்க வேண்டும். இந்த பார்ப்பதே சாட்சி உணர்வு எனப்படும். சாட்சி உணர்வு வளரும்போது நம் மனம் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதிதான் நம்மை புதிதாக உருவாக்கும். இந்த அறிமுகத்தில் இன்னும் முக்கியமான ஒன்று, தியானத்தின் தேவை. இன்று காலத்தில் அனைவரும் அழுத்தம் கொண்ட வாழ்க்கையில் இருக்கிறோம். வேலை அழுத்தம், பண அழுத்தம், குடும்ப சிக்கல்கள், மன அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் உடல் நோய்கள், மன உளைச்சல், உறக்கமின்மை, கவலை, சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கின்றன. இந்த நிலையை மாற்ற சிறந்த வழி மனதை சிறிது நேரம் நிறுத்துவது, சிந்தனைகளை ஓடவிடுவது. அதற்காகவே இந்த 10 நிமிடம் தியானம் மிகச் சிறந்த தீர்வாக இருக்கிறது. தியானம் பழக்கம் ஆன பிறகு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். ஒருவரின் பொறுமை அதிகரிக்கும், கோபம் குறையும், கவலை குறையும், மன உறுதி அதிகரிக்கும், படைப்பாற்றல் அதிகரிக்கும், உறவுகள் நன்றாகும், உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். ஏனெனில் மன அமைதி உடல் ஆரோக்கியத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூளையில் பல ரசாயனங்கள் சீராக உற்பத்தியாகும். அந்த சமநிலைதான் நம் மனநிலையை தீர்மானிக்கிறது. அதனால் தியானம் அறிவியலாலும் ஆதரிக்கப்படுகிறது. இந்த பகுதி தியானத்தின் முதல் கதவை திறப்பது போன்றது. இந்த கதவை திறந்தவுடன் நாம் ஒரு புதிய உலகிற்குள் செல்கிறோம். அந்த உலகம் அமைதி நிறைந்தது, சாந்தம் நிறைந்தது, அன்பு நிறைந்தது. அந்த உலகை அனுபவிப்பதற்கான முதல் படி இந்த 10 நிமிடம் தியானம். சிந்தனைகளை ஓட்டம் போல விடுதல் என்கிற ரகசியம். மனம் மற்றும் சிந்தனை. மனம் என்பது நம் வாழ்வியல் மையக் கருவி. நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் பின்னால் மனத்தின் இயக்கம்தான் இருக்கிறது. நாம் பார்க்கும் உலகம், நாம் அனுபவிக்கும் நிகழ்வுகள், நாம் உணரும் உணர்ச்சிகள் எல்லாம் மனத்தின் வழியேதான் நமக்கு தெரிகின்றன. எனவே மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது தியானத்தின் அடிப்படை. மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் ஓடும் சக்தி. சிந்தனை என்பது அந்த மனத்தின் இயற்கையான வெளிப்பாடு. எப்படி ஒரு தீபத்திலிருந்து ஒளி புறப்படுகிறது போல மனத்திலிருந்து சிந்தனைகள் எழுகின்றன. அந்த சிந்தனைகள் சில சமயம் மென்மையானவை, சில சமயம் கடுமையானவை, சில சமயம் பயம் தருபவை, சில சமயம் மகிழ்ச்சி தருபவை. சிந்தனை என்பது தானாக வரும் ஒன்று. அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை கவனிக்க முடியும். கவனிப்பதே தியானம். சிந்தனைகள் எங்கே இருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். பெரும்பாலும் சிந்தனைகள் நம் நினைவுகளில் இருந்து வருகிறது. கடந்த கால அனுபவங்கள் நம் மூளையில் சேமிக்கப்பட்டு இருக்கும். அந்த சேமிப்பில் இருந்து சிந்தனை எழுகிறது. சில சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய கற்பனை ஆகும். அது எப்போதும் ஏதோ நடக்கப் போகிறது என்ற பயம் அல்லது நம்பிக்கை உருவாக்கும். இவை இரண்டும் சேர்ந்து நம் மனதை சுழற்றிக்கொண்டே இருக்கும். இந்த சுழற்சியை நிறுத்த முடியாததால்தான் மன அழுத்தம் அதிகரிக்கிறது.
மனம் ஒரு குதிரை போல அது எப்போதும் ஓட வேண்டும். அது நின்றுவிட்டால் அதை கட்டுப்படுத்த முடியாது. குதிரையை ஓட வைக்கும் திசையை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதுபோல மனதை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அதுதான் தியானத்தின் ரகசியம். தியானம் மனதை ஓடவிடாமல் நிறுத்துவது அல்ல, அது ஓடும் பொழுதும் அதை அமைதியாக கவனிப்பது மட்டுமே. இந்த கவனிப்புதான் மனத்தின் மீது நமக்கு இருக்கும் அதிகாரம். மனம் 2 அடுக்குகள் கொண்டது. ஒன்று மேல்மனம், மற்றொன்று ஆழ்மனம். மேல்மனம்தான் நம் அன்றாட சிந்தனைகளுக்கு காரணம். ஆனால் ஆழ்மனம், நம் ஆழ்ந்த ஆசைகள், பயங்கள், நினைவுகள் எல்லாம் இருப்பது அந்த ஆழ்மனமே. நம் நடத்தை, முடிவுகளை தீர்மானிக்கும் ஆழ்மனத்தை புரிந்து கொள்ளும் ஒரே வழி தியானம். தியானத்தில் நம் மேல்மன சிந்தனைகள் மெதுவாக அமைதியாகும். அப்போது ஆழ்மனத்தின் செய்திகளை கேட்க முடியும். அது நம்மை மாற்றும். மனம் ஓடும் விதத்தை பாருங்கள். ஒரு நிமிடம் நீங்கள் அமைதியாக அமர்ந்தால் எத்தனை சிந்தனைகள் எழுகின்றன என்பதை கண்காணியுங்கள். சில சிந்தனைகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும், சில சிந்தனைகள் தானாக வரும். அந்த தானாக வரும் சிந்தனைகளே நம்மை சிரமப்படுத்தும். நதி ஓடும்போது அதை தடுப்பதற்கு பதிலாக அதன் ஓட்டத்தை கவனியுங்கள். அதுதான் நம் பயிற்சி. சிந்தனைகளை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம், அதுவே சிரமம் தரும். சிந்தனைகளுக்கு எப்போதும் ஒரு பின் தொடர்ச்சி இருக்கும். ஒரு சிந்தனை வந்தால் அது இன்னொரு சிந்தனையை இழுக்கும். அந்த தொடர்ச்சிதான் கதை, கற்பனை உருவாக்கும். நாம் அந்த கதையில் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் தியானத்தில் நாம் அந்த சிந்தனை தொடரை உடைக்கிறோம், அதை ஓடவிடுகிறோம். ஆனால் அதில் மூழ்குவதில்லை. அது எப்படி சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள சில நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும். முதல் நாள் நீங்கள் முயற்சிக்கும் போது மனம் அதிக சிந்தனைகளை உங்களுக்கு காட்டும். அது இயல்பு, அதில் சோர்ந்து போக வேண்டாம். மனம் மற்றும் சிந்தனை உறவு புரிந்த பிறகு நீங்கள் மனத்துடன் நட்பு கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதுவரை நீங்கள் மனத்துடன் போராடிக்கொண்டே இருப்பீர்கள். மனம் எப்போதும் சத்தம் செய்யும், ஆனால் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தால் அந்த சத்தம் மெதுவாக குறையும். அது ஒரு குழந்தை போல, அது உங்கள் கவனத்தை பெற விரும்பும். நீங்கள் அதை புறக்கணித்தால் அது அதிக சத்தம் செய்யும். ஆனால் நீங்கள் அதை கவனித்து அமைதியாக பார்த்தால் அது மெதுவாக அமைதியாகும். மனம் கற்றுக்கொள்ளும் கருவி. அது தினமும் நாம் தரும் தகவல்களை சேமிக்கிறது. அதனால் தினமும் நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல செயல்கள் கொடுத்தால் மனம் தூய்மையாகும். தூய்மையான மனமே தியானத்தில் எளிதாக நிலைபெறும். தூய்மையற்ற மனம் எப்போதும் கலக்கத்தில் இருக்கும். அதனால் தியானம் செய்வதற்கு முன் நம் வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல சிந்தனை ஆகியவை மனதை அமைதியாக வைக்க உதவும். இந்த பகுதி மனம் என்ன, சிந்தனை என்ன, அவை எப்படி இயங்குகின்றன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. மனத்தின் இயங்கும் விதம் புரிந்த பிறகுதான் நீங்கள் சிந்தனைகளை ஓட்டம் போல விட முடியும். ஏனெனில் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறியாமல் அதை மாற்ற முடியாது. இது தியானத்தின் அடிப்படை பாடம். ஓட்டம் போல சிந்தனைகளை விடுதல் என்றால் என்ன? சிந்தனைகளை ஓட்டம் போல விடுதல் என்ற சொல் மிகவும் ஆழமானது. அதை முழுமையாக புரிந்து கொண்டால் தியானத்தின் பாதி ரகசியம் நமக்குள் வெளிப்படும். நதி பாய்வதை நினைத்து பாருங்கள். அந்த ஓட்டம் தடை இல்லாமல் பாயும். கற்கள் இருந்தாலும், அது அதை தாண்டி பாயும். மரங்கள் விழுந்தாலும், அதை சுற்றி பாயும் எந்த தடையும் அதன் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. அதுபோல் நம் மனதில் சிந்தனைகள் தொடர்ந்து பாயும், அதை நிறுத்த முடியாது. அதற்கு எதிராக போராடினால் அது மேலும் வேகமாக வரும். ஆனால் அதை அனுமதித்து விடினால் அது மெதுவாகி அமைதியாகும். மனிதர்கள் பெரும்பாலும் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முயல்கிறார்கள். ஒரு சிந்தனை வந்தால் அதை பிடித்து வைத்துக் கொள்வார்கள் அல்லது அதை தள்ளிவிட முயல்வார்கள். இந்த 2 மனத்தில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் சிந்தனை என்பது இயற்கை, அது தடுக்கப்படாமல் பாய வேண்டும். அதனால் தியானத்தின் முக்கிய ரகசியம் சிந்தனையை தடுக்காமல் அதை கவனித்து அனுப்புவதுதான். ஓட்டம் போல விடுதல் என்பது நாம் சிந்தனைக்கு அடிமையாக இருக்காமல் அதை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமே. சிந்தனை வந்தால் அது எங்கிருந்து வந்தது, அது என்ன சொல்ல விரும்புகிறது என்று பார்க்க வேண்டும். அதில் சிக்காமல் அதை விட வேண்டும். இதுவே சாட்சி உணர்வு. சாட்சி உணர்வு வளரும்போது சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ளாமல் நாமே அவற்றை கவனிக்க முடியும். நதி ஓட்டம் போல சிந்தனை பாயும்போது நாம் அந்த ஓட்டத்தில் மூழ்காமல் கரையில் நின்று பார்க்கலாம். கரையில் நின்று பார்க்கும் பொழுது நதி அழகாக தெரியும். அதன் ஒலி, அதன் வாசனை, அதன் குளிர்ச்சி எல்லாம் நமக்கு அனுபவமாகும். ஆனால் நாம் அந்த ஓட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டால் அது நமக்கு பயமாக இருக்கும். அதுபோல சிந்தனைகளை பார்க்கும்போது அவை பயம் தராது, அது அறிவு தரும்.
இந்த பயிற்சியை செய்யும் பொழுது முதலில் சிரமமாக இருக்கும், ஏனெனில் நம் பழக்கம் சிந்தனைகளில் மூழ்குவதுதான். ஆனால் தினமும் 10 நிமிடம் அமர்ந்து மனதை கவனிக்க ஆரம்பித்தால், மெதுவாக நம் மனம் பழகும் ஒரு சிந்தனை வந்தால் அதை தள்ளிவிடாமல் அது முடிந்துவிடும் வரை பார்க்க வேண்டும். அது ஒரு திரைப்படம் போல இருக்கும். ஒரு காட்சி வந்தது போல அது முடிந்து அடுத்த காட்சி வரும். நாம் அதை தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் அதை அனுபவிக்க முடியும். ஓட்டம் போல விடுதல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சிந்தனைகளுக்கு எதுவும் தீர்ப்பு சொல்லாமல் இருப்பது. பொதுவாக நாம் சிந்தனைகளை நல்லது கெட்டது என்று வகைப்படுத்துகிறோம். நல்ல சிந்தனை என்றால் அதில் நீண்ட நேரம் இருக்க விரும்புகிறோம். கெட்ட சிந்தனை என்றால் அதை விரட்ட முயற்சிக்கிறோம். ஆனால் தியானத்தில் இவை இரண்டும் செய்யக்கூடாது. சிந்தனை எத்து வந்தாலும் அதை பார்க்க வேண்டும். அது எப்படியும் போய்விடும். அதை தள்ள வேண்டியதில்லை, பிடிக்க வேண்டியதில்லை. இந்த அனுபவம் ஆழமாக வளரும்போது நீங்கள் சிந்தனைகளில் சிக்காமல் இருப்பீர்கள். உங்கள் மனம் ஒரு விசாலமான வானம் போல இருக்கும். அந்த வானத்தில் மேகங்கள் வந்து போகும் போல சிந்தனைகள் வந்து போகும். ஆனால் வானம் மாறாது, மனமும் மாறாது. அந்த நிலையை அடைந்தால் மன அமைதி நிரந்தரமாகும். சிந்தனைகளை ஓட்டம் போல விடும்போது நம் உடலும் தளர்ச்சி அடையும். மூச்சு மெதுவாகும். இதயம் சீராக துடிக்கும். நரம்பு அமைப்பு சமநிலைக்கு வரும். இந்த உடல் மாற்றங்கள் நம் மூளையிலும் நடக்கும். மூளையின் அலைகள் மெதுவாகி ஆல்பா நிலைக்கு செல்வது தியானத்தின் அடையாளம். அந்த நிலையில் சிரமங்கள் குறையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மனம் சுத்தமாகும். ஓட்டம் போல சிந்தனைகளை விடும் பயிற்சி முதலில் 10 நிமிடம் போதும். பிறகு அதை நீளமாக்கலாம். ஆனால் 10 நிமிடம் கூட போதுமானது. ஏனெனில் அந்த 10 நிமிடம் மனம் முழுவதும் புத்துணர்ச்சி பெறும். ஒரு நாளில் ஒருமுறை இதை செய்தால் போதும். மெதுவாக அதை இருமுறை செய்யலாம். காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன் இந்த பழக்கம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். மிக முக்கியமாக இந்த பயிற்சியை செய்வது எளிது. அதற்கு பெரிய இடம் தேவையில்லை. சிறிய மூலையில் கூட செய்யலாம். உங்களிடம் உள்ளதை விடுவித்து உட்கார வேண்டும். சுவாசத்தை கவனிக்க வேண்டும். சிந்தனைகள் வரும், அவற்றை ஓட்டம் போல விட வேண்டும். இந்த எளிமையே தியானத்தின் அழகு. இந்த பகுதி நம்மை ஒரு பெரிய புரிதலுக்கு அழைத்துச் செல்கிறது. சிந்தனைகள் நம்மை ஆளவில்லை, நாமே சிந்தனைகளை பார்க்க முடியும் என்ற உணர்வு வரும்போது நமக்கு உள்ள சுதந்திரம் பெரிதாகிறது. மனம் நம் கட்டுப்பாட்டில் வரும்போது வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டில் வரும். இந்த ரகசியம் புரிந்தால் தியானம் இனிமையாகும். பயம் இல்லாமல் சிந்தனைகளை விட முடியும். 10 நிமிடம் தியானத்தின் அறிவியல். தியானம் ஒரு ஆன்மீக பயிற்சி மட்டுமல்ல, அது அறிவியலால் ஆதரிக்கப்பட்ட மன மற்றும் உடல் சுகாதார கருவி. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் தியானத்தின் நன்மைகளை நிரூபித்திருக்கின்றன. குறிப்பாக 10 நிமிடம் போன்ற சிறிய நேர தியானமும் மூளை நரம்பு அமைப்பு, ஹார்மோன் சமநிலை, உடல் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முதலில் மூளையின் அலைகள் பற்றி பார்ப்போம். நமது மூளை எப்போதும் மின்னலைகளை உருவாக்குகிறது. அது பல நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. பீட்டா அலைகள் நாம் வேலை செய்யும் போது, கவனம் செலுத்தும் போது இயங்கும். காமா அலைகள் மிகுந்த ஒருமைப்பாடு, கற்றல் திறன் உருவாக்கும் போது இயங்கும். ஆல்பா அலைகள் அமைதி, சாந்த நிலை தரும். தியட்டா அலைகள் ஆழ்ந்த ஓய்வு, கனவு நிலை தரும். டெல்டா அலைகள் ஆழ்ந்த உறக்கம் தரும். தியானம் செய்தால் பீட்டா அலைகள் குறைந்து ஆல்பா அலைகள் அதிகரிக்கின்றன. இதன் மூலம் மூளை தளர்ச்சி அடைகிறது, மன அழுத்தம் குறைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது. நரம்பு அமைப்பில் தியானத்தின் தாக்கம் முக்கியம். நம் உடலில் 2 முக்கிய நரம்பு அமைப்புகள் உள்ளன, சிம்பத்தடிக் மற்றும் பாராசிம்பத்தடிக். சிம்பத்தடிக் அமைப்பு நம்மை எச்சரிக்கை நிலையில் வைக்கிறது. அது ஓடு அல்லது போராடு என்ற நிலையை உருவாக்குகிறது. பாராசிம்பத்தடிக் அமைப்பு நம்மை ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் தினமும் சிம்பத்தடிக் நிலையிலேயே இருக்கிறார்கள். அதனால் உடலில் கார்டிசோல் ஹார்மோன் அதிகம் உற்பத்தியாகிறது. இது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தியானம் செய்தால் பாராசிம்பத்தடிக் அமைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். இதயம் மெதுவாக துடிக்கும். இரத்த அழுத்தம் குறையும். உடல் தளர்ச்சி அடையும். அறிவியலாளர்கள் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் தியானம் செய்யும்போது மூளையில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ந்துள்ளனர். தியானம் செய்யும் சில வாரங்களிலேயே மூளையின் அமிக்டாலா பகுதி சிறிதாகும். இதுதான் பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை உருவாக்கும் பகுதி. அதே நேரத்தில் முன்புற கார்டெக்ஸ் பகுதி வலுவடையும். இதுதான் தீர்மானம் எடுக்கும் பகுதி, நினைவாற்றல், கவனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் பகுதி. எனவே தியானம் செய்தால் நாம் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் மாறுகிறோம். தியானத்தின் ஹார்மோன் தாக்கமும் ஆச்சரியமானது. செரோட்டோனின் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகரிக்கிறது. டோபமைன் எனப்படும் ஊக்க
ஹார்மோன் சமநிலைக்கு வரும் கார்டிசோல் எனப்படும் அழுத்த ஹார்மோன் குறைகிறது. இந்த மாற்றங்கள் மனநிலையை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. சில ஆய்வுகள் தினமும் 10 நிமிடம் தியானம் செய்தால் 6 வாரங்களில் மன அழுத்தம் 40% வரை குறையும் என்று காட்டுகின்றன. தியானம் உடல் நோய்களுக்கும் உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இதய நோய் போன்றவை அதிக அழுத்தத்தால் மோசமாகின்றன. தியானம் இந்த நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, உடலில் அழற்சி குறைகிறது. எனவே தியானம் ஒரு மருந்தில்லாத மருந்து என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். மிக முக்கியமாக 10 நிமிடம் தியானம் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பானது. மூளை நரம்புகளை சீர்படுத்தி கவனத்தை அதிகரிக்க உதவுகிறது. பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தியானம் கற்பிக்கும் போது அவர்களின் மதிப்பெண்கள் உயர்ந்திருக்கின்றன, அவர்களின் கோபம் குறைந்திருக்கிறது. அதேபோல் முதியவர்களுக்கு நினைவாற்றல் குறைவதை தடுக்கிறது. அறிவியல் உலகம் தியானத்தை ஒரு முக்கிய கருவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பெரிய நிறுவனங்கள் கூட தங்கள் ஊழியர்களுக்கு தியான வகுப்புகளை நடத்துகின்றன, ஏனெனில் அது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, குழு ஒருமைப்பாட்டை மேம்படுத்துகிறது. மருத்துவமனைகள் மனநலம் சிகிச்சையில் தியானத்தை பயன்படுத்துகின்றன, காரணம் அது மருந்து பக்க விளைவுகள் இல்லாமல் மன அமைதி தருகிறது. இந்த பகுதி நமக்கு உறுதியான நம்பிக்கை தருகிறது. தியானம் வெறும் ஆன்மீக செயலல்ல, அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கிய பயிற்சி. 10 நிமிடம் தினமும் செய்வதால் நம் மூளை, உடல், மனம் அனைத்தும் சமநிலைக்கு வரும். பயிற்சி படிகள். 10 நிமிடம் தியானம் செய்வது மிகவும் எளிது, ஆனால் சரியான முறையில் செய்ய வேண்டும். இல்லையெனில் மனம் அமைதியாகும் பதிலாக குழப்பம் கூடலாம். எனவே படிப்படியாக இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வது மிக முக்கியம். இப்போது இந்த பகுதியை முழுமையாக விரிவாக பார்க்கலாம். 1. சரியான இடம் தேர்வு. முதலில் அமைதியான இடம் தேட வேண்டும். அது பெரிய இடமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, சிறிய அறை போதும். அந்த இடத்தில் காற்றோட்டம் இருக்க வேண்டும், சத்தம் குறைவாக இருக்க வேண்டும். ஒரு மூலை பகுதி சிறந்தது. அந்த இடத்தில் மெழுகுவர்த்தி அல்லது தீபம் ஏற்றி வைக்கலாம், அது மனதை அமைதியாக்க உதவும். அந்த இடத்தை தினமும் தியானத்திற்கு பயன்படுத்தினால் அந்த இடமே புனிதமாக உணரப்படும். 2. உடல்நிலை. உடல்நிலை தியானத்திற்கு அடிப்படை. முதலில் தரையில் பாய் விரித்து அமரலாம். சுகாசனம், அரை பத்மாசனம். பத்மாசனம் எத்து சுலபமோ அதில் அமரலாம். முதுகு நேராக இருக்க வேண்டும், ஆனால் கடினமாக இல்லாமல் சற்றே தளர்ச்சியுடன் இருக்க வேண்டும். முதுகு நேராக இருந்தால் சுவாசம் சீராக ஓடும், எலும்புத்தண்டு வழியே சக்தி பாயும். கைகள் முழங்காலில் வைக்கலாம், கை விரல்கள் சற்று திறந்த நிலையில் இருக்கலாம். கண்கள் மெதுவாக மூடலாம். முகத்தில் சிரிப்புடன் அமர வேண்டும். 3. சுவாசம் கவனித்தல். இப்போது சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டாம், அது இயற்கையாக வரட்டும் போகட்டும். நாசி வழியாக வரும் காற்றின் குளிர்ச்சி, நாசி வழியாக வெளியேறும் காற்றின் வெப்பம் கவனிக்க வேண்டும். சுவாசத்தை கவனிக்கும் பொழுது மனம் மெதுவாக அமைதியாகும். சுவாசம்தான் நம் மனம் மற்றும் உடலுக்கு பாலம். அதனை கவனிப்பது தியானத்தின் முதல் படி. 4. சிந்தனைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? சிந்தனைகள் நிச்சயமாக வரும், அதை தடுக்க முடியாது, அது இயற்கை. அதனால் சிந்தனைகள் வந்தால் அதில் சிக்காமல் அதை பாருங்கள். அந்த சிந்தனை எந்த உணர்ச்சியுடன் வருகிறது, கவலை, பயம், கோபம், மகிழ்ச்சி எத்து வந்தாலும் அதனை பார்த்து விடுங்கள். அது ஒரு மேகம் போல வரும், சில வினாடிகளில் போய்விடும். அதை விரட்ட வேண்டாம், பிடிக்க வேண்டாம். சிந்தனை ஓட்டம் போல பாயட்டும், நீங்கள் அந்த ஓட்டத்தின் சாட்சி. 5. நேர கட்டுப்பாடு. 10 நிமிடம் என்பது ஒரு குறுகிய நேரம், அதனால் கவனம் சிதறினாலும் பயப்பட வேண்டாம். நேரத்தை கண்காணிக்க ஒரு மென்மையான அலாரம் பயன்படுத்தலாம். கடுமையான மணி சத்தம் தேவையில்லை, மென்மையான மணி சத்தம். 10 நிமிடம் முடிந்ததும் உங்களை மெதுவாக எழுப்ப வேண்டும். நேரம் அதிகம் என தோன்றினால் பரவாயில்லை, மனம் பழகிய பின் 10 நிமிடம் விரைவாக கடந்து போகும். 6. மனம் சிதறும்போது திரும்புவது. தியானத்தின் போது மனம் சிதறுவது மிகவும் சாதாரணம். மனம் பழக்கப்பட்ட குதிரை போல ஓடிவிடும். அப்போது கவனமாக அதை சுவாசத்துக்கு திருப்ப வேண்டும். சுவாசம் நம் வழிகாட்டி. சுவாசத்தை மீண்டும் கவனித்தால் மனம் மீண்டும் அமைதியாகும். இதை பலமுறை செய்ய வேண்டியிருக்கும், அதுதான் பயிற்சி. 7. உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது. தியானத்தில் சில நேரங்களில் கண்ணீர் வரலாம், சில நேரங்களில் சிரிப்பு வரும், சில நேரங்களில் கோபம் கூட எழலாம். இவை எல்லாம் உடலில் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளியே வரும் குறியீடுகள்.
அதை தடுக்க வேண்டாம், அனுபவிக்க வேண்டும். உணர்ச்சிகள் வெளியே வந்தால் மனம் சுத்தமாகும். அது குளித்தது போல சுத்தம் தரும். 8. நிறைவு செய்வது. 10 நிமிடம் முடிந்ததும் உடனே எழுந்துவிட வேண்டாம். முதலில் 2 மூச்சு ஆழமாக விடுங்கள். கைகளை மெதுவாக கூட்டி கண்களை திறக்க வேண்டும். பின் மெதுவாக எழுந்து நிற்க வேண்டும். தியானத்தின் அமைதியே சில நிமிடங்கள் அனுபவிக்க வேண்டும். உடனடியாக கைபேசி பார்க்க வேண்டாம். வேலைக்குள் பாய வேண்டாம். அமைதி நிலையை நீட்டிக்க முயல வேண்டும். 9. தினசரி பழக்கம். இந்த பயிற்சியை தினசரி ஒரே நேரத்தில் செய்யுங்கள். காலை சூரிய உதயம் நேரம் சிறந்தது, அல்லது இரவு படுக்கும் முன் செய்யலாம். தினமும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் செய்தால் மனம் பழகும். தியானம் எளிதாகும். 10 நிமிடம் மட்டும் போதும். தொடர்ச்சியான பயிற்சிதான் முக்கியம். ஒரு நாள் தவறிவிட்டால் மனம் பழைய பழக்கத்திற்கு திரும்பும். அதனால் தொடர்ந்து செய்ய முயல வேண்டும். 10. மெதுவான முன்னேற்றம். தியானத்தில் உடனடி விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டாம். சில வாரங்களில் சிறிய மாற்றங்கள் தெரியலாம். கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், உறக்கம் மேம்படும். சில மாதங்களில் ஆழமான அமைதி வரும். வாழ்க்கையை பார்ப்பது மாறும். இந்த மாற்றங்கள் மெதுவாக வரும், ஆனால் நிலையானவை. அதனால் பொறுமையுடன் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பகுதி நமக்கு 10 நிமிடம் தியானத்தை சரியாக செய்ய படிப்படியாக வழிகாட்டுகிறது. இது ஒரு தினசரி நடைமுறையாக மாறும்போது மனம் இயல்பாக அமைதியாகும். சிந்தனைகள் வரினாலும் அது நம்மை பாதிக்காது. மனம் குளம் போல அமைதியாகும். நடைமுறை அனுபவங்கள். தியானம் பற்றிய கோட்பாடுகளை அறிந்த பின் அதை நடைமுறையில் செய்வதுதான் உண்மையான பயிற்சி. பலர் தியானம் ஆரம்பிக்கும் போது முதலில் ஒரு மகிழ்ச்சியான அமைதி வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தியானத்தின் ஆரம்ப நிலை சவால்களால் நிரம்பியிருக்கும். அது முற்றிலும் இயல்பு. அந்த சவால்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் தியானத்தில் முன்னேற்றம் எளிதாகும். மன அலைப்பாய்வு. தியானம் செய்யும் முதல் நாட்களில் மனம் ஒரு பைத்திய குதிரை போல ஓடத் தொடங்கும். வழக்கமாக நாமே சிந்தனைகளை கவனிப்பதில்லை. தியானத்தில் அமரும்போது திடீரென மனம் என்னென்ன சிந்தனைகள் உண்டாக்குகிறது என்பதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கும். சில நேரங்களில் 10 நிமிடத்தில் 100க்கும் மேற்பட்ட சிந்தனைகள் ஓடும் போல தோன்றும். இது சாதாரணம். மனம் எப்போதும் இப்படித்தான் இருந்தது. இப்போது நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள் என்பதே வித்தியாசம். எனவே மனம் அலைப்பாய்வது தோல்வி அல்ல, அது முன்னேற்றத்தின் முதல் அடையாளம். தூக்கம் வருதல். தியானம் செய்யும்போது தூக்கம் வருவது இன்னொரு பொதுவான சவால். குறிப்பாக சுவாசத்தை கவனிக்கும்போது மனம் தளர்ச்சி அடைவதால் உடல் தூக்க நிலைக்கு செல்வது இயல்பு. இதை தவிர்க்க காலை நேரம் தியானம் செய்யலாம். உடல் சற்றே எழுந்திருக்கும் நிலையில் இருக்க வேண்டும். முதுகு நேராக இருந்தால் தூக்கம் குறையும். குளிர்ந்த நீர் முகத்தில் தெளித்து அமரலாம். தூக்கம் வந்தாலும் தியானம் தோல்வி ஆகாது. ஏனெனில் உங்கள் உடல் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. உடல் வலி மற்றும் சிரமம். தரையில் அமர்ந்திருக்கும் போது முதலில் முதுகு வலி, காலை வலி தோன்றலாம். இது உடல் பழக்கம் இல்லாததால் ஏற்படும். மெதுவாக உடல் பழகும் வரை சற்று சாய்ந்து அமரலாம், அல்லது மென்மையான தலையணை பயன்படுத்தலாம். உடலை வலியுறுத்தி நிலை பிடிக்க வேண்டாம். தியானம் உடலை வதைப்பதற்காக அல்ல, அது சுகமாக இருக்க வேண்டும். உடல் பழகிய பின் வலி குறையும். கவனச்சிதறல். வீட்டில் சத்தம் வரும், கைபேசி மணி அடிக்கும், கதவு திறக்கப்படும் போன்ற கவனச்சிதற்கள் வரலாம். இவற்றை குறைக்க தியானத்திற்கு முன் கைபேசியை மௌனத்தில் வைக்க வேண்டும். வீட்டாரிடம் 10 நிமிடம் அமைதி வேண்டும் என்று சொல்லலாம். இருந்தாலும் சத்தம் வந்தால் அதை சிந்தனை போலவே பார்க்கலாம். அது தியானத்தை கெடுப்பதில்லை. உணர்ச்சி வெள்ளம். சிலர் தியானத்தின் போது பழைய நினைவுகள், வலிகள் வருவதாக சொல்வார்கள். அது ஆழ்மனத்தில் அடக்கி வைத்திருந்த நினைவுகள் வெளியே வருகிறது என்பதற்கான அடையாளம். அதை வரவேற்க வேண்டும். அழுகை வந்தால் அழ வேண்டும். சிரிப்பு வந்தால் சிரிக்க வேண்டும். இந்த உணர்ச்சிகள் வெளியே வந்த பின் மனம் மிகவும் லேசாகும். அது குளித்தது போல ஒரு சுத்தம் தரும். சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தவறான முயற்சி. தியானத்தில் பெரிய தவறு சிந்தனைகளை நிறுத்த முயல்வது. சிந்தனைகளை நிறுத்த முயற்சித்தால் அது மேலும் அதிகரிக்கும். அதைவிட சிந்தனைகளை ஓட்டம் போல வரட்டும் போகட்டும் என்று அனுமதித்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். இது மிகவும் முக்கியம். தியானம் போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். சிறிய முன்னேற்றங்களை கவனித்தல். தியானம் சில நாட்கள் செய்த பின் சிறிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மனம் சற்று மெதுவாகும். கோபம் சற்றே குறையும். உறக்கம் மேம்படும். இந்த சிறிய முன்னேற்றங்களை கவனிக்க வேண்டும். அது உங்களுக்கு ஊக்கம் தரும். பலர் உடனடி பெரிய மாற்றம் வரவில்லை என்றால் விடுவார்கள். அது தவறு. மெதுவான முன்னேற்றமே நிலையான முன்னேற்றம்.
பொறுமை பழகுதல். தியானம் விதைத்த விதையைப் போல அது முளைக்க நேரம் எடுக்கும். தினமும் 10 நிமிடம் பயிற்சி செய்வது அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவது போல. ஒரு நாள் அது முளைக்கும். அந்த நாள் எப்போது வரும் என்று கவலைப்பட வேண்டாம். பொறுமையுடன் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் மனம் தானாக அமைதியாகும். நிலை பெற்ற அனுபவம். சில மாதங்கள் தொடர்ந்து தியானம் செய்த பின் மனம் தானாக அமைதியாகும். சிந்தனைகள் வந்தாலும் அவை உங்களை பாதிக்காது. உங்கள் உடல் மனம் இரண்டும் குளம் போல அமைதியாகும். இந்த நிலையை அனுபவித்தால் நீங்கள் தியானத்தின் இனிமையை உணருவீர்கள். அதுதான் இந்த பயணத்தின் பரிசு. இந்த பகுதி தியானத்தின் நடைமுறை சவால்கள் மற்றும் அனுபவங்களை முழுமையாக எடுத்துரைக்கிறது. இவை அனைத்தையும் புரிந்து கொண்டால் தியானத்தில் வரும் சிரமங்களுக்கு பயப்படாமல் முன்னேறலாம். தினசரி பயிற்சியில் தொடர்ச்சியே முக்கியம். சிறிய சவால்களை கடந்து சென்றால் பெரிய அமைதி உங்களை காத்திருக்கிறது. ஆழமான உணர்வுகள். தியானம் சில வாரங்கள் தொடர்ந்து செய்த பிறகு மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போது ஆழமான உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் தியானத்தின் அடுத்த நிலை. ஆரம்ப காலத்தில் மனம் அலைப்பாயும், உடல் வலிவரும், சிந்தனைகள் பலவரும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவை குறையும். மனம் நீண்ட நதியை கடந்து சமுத்திரத்தில் சேர்ந்தது போல அமைதியாகும். இந்த நிலையில் உங்களுக்குள் ஆழமான உணர்வுகள் எழும். உணர்ச்சி சுத்திகரிப்பு. தியானத்தின் முதன்மையான விளைவு மன சுத்தம். நம்முடைய ஆழ்மனத்தில் பல வருடங்களாக சேமித்து வைத்த கோபம், பயம், துக்கம், குற்ற உணர்வு எல்லாம் படிந்திருக்கும். அவை வெளிப்படும்போது சில நேரங்களில் கண்ணீர் வரும், சில நேரங்களில் உடலில் நடுக்கம் வரும், சில நேரங்களில் இதயம் கனமாக உணரப்படும். இவை அனைத்தும் சுத்திகரிப்பு அறிகுறிகள். இந்த நேரத்தில் சுத்தமாகும் அனுபவம் சில சமயம் வலியாக தோன்றலாம். ஆனால் அது அவசியம். ஏனெனில் அந்த அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் வெளியேறிய பின்பே மனம் லேசாகும். சுயத்தை பார்க்கும் அனுபவம். தியானத்தின் ஆழமான நிலைக்கு செல்லும்போது நீங்கள் உங்களையே காண ஆரம்பிக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் நினைத்த நான் என்பது எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள், உடல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை என்று இருந்தது. ஆனால் இப்போது அவற்றை எல்லாம் கடந்து சுத்தமான சாட்சி உணர்வு தோன்றுகிறது. நீங்கள் உங்கள் சிந்தனைகளை பார்க்கிறீர்கள், நீங்கள் உங்கள் உணர்வுகளை பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அவையில்லை என்ற உணர்வு வருகிறது. இது மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம். ஆனந்த நிலை. மனம் அமைதியாகும்போது உங்களுக்குள் ஒரு நிம்மதி தோன்றும். அது மெதுவாக ஒரு சந்தோஷமாக மாறும். இந்த சந்தோஷம் வெளிக்காரணமில்லாமல் வரும். ஒரு குழந்தை காரணமின்றி சிரிப்பது போல உங்களுக்குள் ஒரு மென்மையான சிரிப்பு உருவாகும். இந்த ஆனந்த நிலை நிமிடங்கள் நீடிக்கும். பின்னர் அது மணித்தியாலங்கள் கூட நீடிக்கும். மனம் சுத்தமாகும் பொழுது இந்த ஆனந்த நிலை எளிதாக வருகிறது. உள் சக்தி எழுச்சி. தியானம் ஆழமான நிலைக்கு சென்ற பின் உங்களுக்குள் சக்தி எழுச்சி ஏற்படும். சிலர் முதுகுத்தண்டு வழியாக ஒரு வெப்பம் பாயும் என்று சொல்வார்கள். சிலர் தலையில் ஒளி உணர்வார்கள். சிலர் காற்று போல ஒரு இயக்கம் உணர்வார்கள். இவை அனைத்தும் உடலின் சக்தி மையங்கள் சீராக ஆரம்பித்திருப்பதற்கான குறியீடுகள். இந்த அனுபவத்தை பயப்பட வேண்டாம். அது இயற்கை. இந்த சக்தி எழுச்சி உங்களை புத்துணர்ச்சியுடன் நிரப்பும். மன தெளிவு. மனம் சுத்தமாகும்போது உங்கள் முடிவுகள் தெளிவாகும். நீங்கள் வாழ்க்கையை எளிதாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சிறிய விஷயங்களுக்கு கவலைப்படமாட்டீர்கள். கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும். நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல் இருப்பீர்கள். காரணம், உங்கள் மனம் குளம் போல தெளிவாக இருக்கும். இந்த மன தெளிவு வாழ்க்கையில் பெரிய வரம். அது உங்களை நல்ல மனிதராக மாற்றும். படைப்பாற்றல் மற்றும் அறிவு. ஆழமான தியான நிலை உங்களுக்குள் படைப்பாற்றலை எழுப்பும். ஓவியம், இசை, எழுத்து, பேச்சு எது இருந்தாலும் அது இயல்பாக வரும். காரணம், உங்கள் மனம் சுமை இல்லாமல் இருக்கும். மூளையின் படைப்பாற்றல் மையங்கள் செயல்படும். அதனால் பல விஞ்ஞானிகள், கலைஞர்கள் தியானத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் கண்டுபிடிப்புகள் புதிதாக தோன்றும். அவர்கள் கற்பனை அதிகரிக்கும். கருணை மற்றும் அன்பு. மனம் சுத்தமாகும்போது பிறரை பார்க்கும் பார்வையும் மாறும். நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல் அன்புடன் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பிறர் துன்பம் உங்களை நெகிழ வைக்கும். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த கருணை உணர்வுதான் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது தியானத்தின் மிகப்பெரிய பரிசு. ஆழமான சாந்த நிலை. தியானம் ஆழமான நிலைக்கு சென்ற பின் சிந்தனைகள் இருந்தாலும் அது மிகவும் மெதுவாக இருக்கும். சில சமயம் முற்றிலும் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் மனம் சுத்தமான கண்ணாடி போல இருக்கும். உடல் இல்லாதது போல லேசாக இருக்கும். நீங்கள் காலத்தை மறந்து விடுவீர்கள். 10 நிமிடம் ஒரு வினாடி போல தோன்றும். இந்த சாந்த நிலைதான் யோகிகள் பேசும் தியான நிலை. இந்த பகுதி
தியானத்தின் ஆழமான அனுபவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுதான் தியானத்தின் இனிமையான பரிசு. ஆரம்பகால சிரமங்களை கடந்து சென்றால் இந்த அனுபவம் அனைவருக்கும் கிடைக்கும். அது வாழ்க்கையை மாற்றும், உங்களை மாற்றும், உங்கள் பார்வையை மாற்றும். இந்த ஆனந்த நிலை ஒரு நாளைக்கு 10 நிமிடம் என்ற சிறிய முயற்சியால் கூட பெறலாம். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துதல். தியானம் ஒரு கோயிலில் அல்லது யோகா மடத்தில் மட்டும் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. அது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் ஆகஸ்ட் வேண்டும். 10 நிமிடம் தியானத்தை உங்கள் அன்றாட அட்டவணையில் சேர்த்தால் வாழ்க்கை முழுவதும் அதன் பலன் தெரியும். இந்த பகுதி தியானத்தை வாழ்க்கையின் பல சூழல்களில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்க்கிறது. வீட்டில் தியானம் செய்யும் பழக்கம் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். காலை எழுந்தவுடன் 10 நிமிடம் தியானம் செய்தால் நாள் முழுவதும் அமைதி இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது வீட்டில் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். தகராறு குறையும், கோபம் குறையும். நீங்கள் குழந்தைகளிடம் மென்மையாக பேசுவீர்கள். அவர்கள் உங்கள் அமைதியை உணர்வார்கள். ஒரு சிறிய மூலையை தியானத்திற்கு ஒதுக்கலாம். அங்கு எப்போதும் தூய்மை மற்றும் அமைதி இருக்க வேண்டும். மெழுகுவர்த்தி அல்லது தீபம் ஏற்றலாம். அங்கே அமரும்போது உங்கள் மனம் தானாக அமைதியாகும். பணியிடத்தில் பணி அழுத்தம் அதிகமாக இருக்கும் காலத்தில் தியானம் பெரிய உதவி செய்யும். மதிய இடைவேளையில் 10 நிமிடம் கண்களை மூடி அமருங்கள். சுவாசத்தை கவனியுங்கள். மனம் புதுப்பிக்கும். இந்த சிறிய தியானம் உங்கள் உழைப்புத்திறனை அதிகரிக்கும். பிரச்சனைகளை தெளிவாக பார்க்க உதவும். மேலாளர் அல்லது சக ஊழியர்களுடன் சண்டை குறையும். ஏனெனில் மனம் கோபம் கொள்ளாமல் இருக்கும். சில நிறுவனங்கள் தியான அறைகள் ஏற்படுத்தி ஊழியர்களுக்கு தினசரி தியானம் செய்ய ஊக்குவிக்கின்றன. உறவுகளில் மனம் அமைதியாக இருக்கும்போது உறவுகளில் பெரிய மாற்றம் வரும். நீங்கள் உங்கள் துணையை பொறுமையுடன் கேட்பீர்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். சண்டைகள் தானாக குறையும். தியானம் அன்பை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மீது அதிக கருணையுடன் நடந்து கொள்வீர்கள். சிறிய விஷயங்களுக்கு மனம் உடையாது. இந்த அமைதி உங்களை எல்லோரும் விரும்பும் மனிதராக மாற்றும். நடந்து கொண்டே தியானம் அமர்ந்து செய்வது மட்டுமல்ல, நடந்து கொண்டே செய்யலாம். மெதுவாக நடந்து கொண்டே சுவாசத்தை கவனிக்கலாம். ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வுடன் எடுக்கலாம். காலடியில் பூமியை உணரலாம். இது மனதே இப்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும். மழையில் நடக்கும்போது காற்று முகத்தில் பட்டால் அதை முழுமையாக உணரலாம். இந்த நடை தியானம் தினசரி 10 நிமிடம் செய்தால் மனம் புத்துணர்ச்சி பெறும். சாப்பிடும்போது தியானம். பலர் சாப்பிடும்போது தொலைபேசி பார்ப்பார்கள், டிவி பார்ப்பார்கள். அது சுவையை குறைக்கும். ஒரு நாள் 10 நிமிடம் முழு கவனத்துடன் சாப்பிடுங்கள். உணவை பாருங்கள், வாசனை உணருங்கள். ஒவ்வொரு கவ்வையும் மெதுவாக மென்று சுவையுங்கள். இது உணவு தியானம். அது செரிமானத்தை மேம்படுத்தும். மனம் நன்றி உணர்வில் இருக்கும். உறங்கும் முன் இரவு படுக்கும் முன் 10 நிமிடம் தியானம் செய்தால் உறக்கம் ஆழமாகும். நாள் முழுதும் மனதில் சேமித்த அழுத்தம் கரையும். மனம் சுத்தமாகும். கனவுகள் இனிமையாகும். இது உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை செய்யும். காலை எழும்போது புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். பயணம் செய்யும்போது பேருந்தில், ரயிலில், விமானத்தில் கூட தியானம் செய்யலாம். காதில் இயல்பான ஒலி இருந்தாலும் கண்களை மூடி சுவாசத்தை கவனியுங்கள். ஒவ்வொரு சுவாசமும் உங்களை அமைதியில் ஆழ்த்தும். போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் போதும் மனம் கோபப்படாமல் அமைதியாக இருக்கும். சவாலான நேரங்களில் பிரச்சனை நேரத்தில் தியானம் பெரிய ஆயுதம். சண்டை பேசுவதற்கு முன் சில நிமிடம் கண்களை மூடி சுவாசத்தை கவனியுங்கள். கோபம் குறையும். பதிலளிக்கும் முன் நிதானமாக யோசிக்க முடியும். மனம் பிழையில்லா முடிவெடுக்க உதவும். தினசரி பழக்கம். தியானம் ஒரு பழக்கமாக மாற வேண்டும். அதை பல் துலக்குவது போல தவறாமல் செய்ய வேண்டும். தினமும் ஒரே நேரத்தில் செய்தால் உடல் மனம் அந்த நேரத்தை எதிர்பார்க்கும். ஒரு நாள் தவறினாலும் மனம் வித்தியாசமாக உணரும். இந்த ஒழுக்கம்தான் தியானத்தின் ரகசியம். சமூகத்தில் பரப்புதல். நீங்கள் தியானம் செய்து பலன் கண்டால் அதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நண்பர்களை, குடும்பத்தாரை ஊக்குவியுங்கள். சிறிய குழுவாக சேர்ந்து தியானம் செய்யலாம். குழுவாக செய்தால் சக்தி அதிகரிக்கும். சமூகத்தில் அமைதி பரவும். இந்த பகுதி காட்டுவது என்னவென்றால், தியானம் ஒரு தனிப்பட்ட பழக்கம் மட்டுமல்ல, அது வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் கலக்க முடியும். ஒரு நாள் 10 நிமிடம் தியானம் உங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் ஆழமாகவும் மாற்றும். நீங்கள் உலகை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆன்மீக பார்வை. தியானத்தின் ஆழமான நோக்கம் மன அழுத்தம் குறைப்பது மட்டும் அல்ல, அது வாழ்க்கையின் உள் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்.
ஒரு ஆன்மீக பயணம் 10 நிமிடம் தியானம் கூட சரியாக செய்தால் உங்களை காணும் பாதையில் அழைத்துச் செல்லும் இந்த பகுதியில் தியானத்தை ஆன்மீக பார்வையில் எப்படி பார்க்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். சிந்தனை என்ற மாயே. நாம் எப்போதும் நான் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம். நான் கோபமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன், நான் வெற்றி பெற வேண்டும், நான் தோல்வியடைந்தேன். இந்த நான் எத்து என்று கேட்க ஆரம்பிக்கும்போது அதுவே ஆன்மீகத்தின் தொடக்கம். தியானம் செய்யும்போது நாம் சிந்தனைகளை கவனிக்கிறோம். கோபம் வருகிறது, அதை பார்க்கிறோம். துக்கம் வருகிறது, அதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நம்முள் ஒரு பார்வையாளர் இருப்பதை உணர்கிறோம். அந்த பார்வையாளர் எந்த சிந்தனையாலும் பாதிக்கப்பட மாட்டான். அது சுத்தமான சாட்சி. அந்த சாட்சி உணர்வை அனுபவிக்கும் போது நாம் உணர்கிறோம், நான் சிந்தனை அல்ல, நான் உணர்ச்சி அல்ல, நான் சாட்சி. சாட்சி உணர்வு. சாட்சி உணர்வு என்பது தியானத்தின் மிகப்பெரிய பரிசு. நீங்கள் சிந்தனைகளை காண்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதில் மூழ்கவில்லை. நீங்கள் கனவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும் போல சிந்தனைகளை பார்க்கிறீர்கள். இந்த அனுபவம் வந்தால் மனம் மிகவும் லேசாகும். எந்த சிந்தனையும் உங்களை கட்டுப்படுத்தாது. கோபம் வந்தாலும் அது ஒரு அலை போல வந்து போகும். துக்கம் வந்தாலும் அது உங்களை இழுக்காது. நீங்கள் அதை அமைதியாக பார்க்க முடியும். இந்த சாட்சி உணர்வு வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஆன்மாவின் அனுபவம். தியானம் ஆழமான நிலைக்கு சென்ற பின் உங்களுக்குள் ஒரு பரிபூரண அமைதி தோன்றும். அந்த அமைதி உங்களுக்கு சொல்லும், நீர் உடல் அல்ல, நீர் மனம் அல்ல, நீர் இந்த சுத்தமான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வில் அச்சம் இல்லை, மரணம் இல்லை, சுதந்திரம் மட்டுமே. இந்த அனுபவத்தை பலர் பரமானந்தம் என்று சொல்வார்கள். அதுவே யோகிகள் சொல்வது சுயானுபவம். இந்த அனுபவம் வந்தால் வாழ்க்கையை வேறுபட்ட கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்மம் மற்றும் தியானம். தியானம் ஆன்மீக பார்வையில் கர்மத்தை சுத்தம் செய்கிறது. நாம் செய்த நல்லதும் கெட்டதும் நினைவுகளாக மனத்தில் சேமிக்கப்படுகிறது. அவை நம்மை கட்டுப்படுத்துகிறது. தியானம் செய்யும்போது அந்த நினைவுகள் வெளிப்பட்டு கரையும். அது கர்ம பாசத்தை குறைக்கும். அதனால் யோகிகள் தியானத்தை விடாமல் செய்கிறார்கள். அது அவர்களை விடுதலை நோக்கி அழைத்துச் செல்கிறது. தியானம் மற்றும் பக்தி. தியானம் என்றால் கடவுள் நினைவுடன் இருக்க முடியாதா என்று பலர் கேட்பார்கள். உண்மையில் தியானம் மற்றும் பக்தி இரண்டும் ஒரே பாதையின் இரண்டு பக்கங்கள். மனம் அமைதியாகும்போது கடவுள் நினைவு இயல்பாக வரும். அந்த அமைதியில் இறை உணர்வு ஆழமாகும். 10 நிமிடம் தியானம் செய்த பிறகு நாமஸ்மரணை செய்தால் அது மிகவும் பலனளிக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் தூய்மையாக இருக்கும். வாழ்க்கை நோக்கு மாற்றம். தியானம் ஆழமான நிலையில் சென்ற பின் உங்கள் வாழ்க்கை நோக்கு மாறும். நீங்கள் வெற்றி தோல்வியே சமமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்களை குறை கூறாமல் இருப்பீர்கள். அன்பு அதிகரிக்கும், பொறுமை அதிகரிக்கும். தியானம் உங்களை மனிதனிலிருந்து தெய்வீகனாக உயர்த்தும். அதனால் பலர் சொல்வார்கள், தியானம் செய்வது வாழ்வியல் மிகப்பெரிய வரம். நித்தியம் தியானம். ஆன்மீக பார்வையில் தியானம் ஒரு நாள் 10 நிமிடம் மட்டும் செய்யும் பயிற்சி அல்ல. அது வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் நடக்க வேண்டும். நடந்து கொண்டே தியானம், பேசிக்கொண்டே தியானம், சாப்பிடும் போதும் தியானம். மனம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அந்த நிலை வந்தால் வாழ்க்கை முழுதும் ஒரு தியானமாகிவிடும். அதுவே ஞானிகளின் நிலை. இந்த ஆன்மீக பார்வை தியானத்தை ஒரு பொழுதுபோக்கு அல்லது சுகாதார பயிற்சி மட்டுமல்லாமல் வாழ்க்கையே மாற்றும் ஒரு ஆன்மீக சோதனை எனக் காட்டுகிறது. 10 நிமிடம் என்ற சிறிய காலம் கூட உங்களை அந்த உயர்ந்த பாதையில் வைத்துவிடும். அந்த பாதைதான் சுயத்தை அறியும் பாதை. அதுதான் விடுதலை. 10 நிமிடம் தியானம் என்பது ஆரம்பத்தில் ஒரு சிறிய முயற்சி போல் தோன்றலாம். ஆனால் அதன் ஆழமான தாக்கம் உங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மாவிற்கு பரப்பாகும். இந்த பகுதி முழுமையாக இந்த பயணத்தின் நிறைவு, சிரமங்களை கடந்து முன்னேறுவதின் முக்கியத்துவம் மற்றும் ஊக்கமூட்டும் அறிவுரைகளை விரிவாக கொடுக்கும். தினசரி பழக்கமாக்கல். தியானம் ஒரு வெறும் கற்றல் அல்ல, அது பழக்கமாக மாற வேண்டும். தினமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் செய்யும் பழக்கம் மிக முக்கியம். ஆரம்பத்தில் சற்று சிரமம் இருக்கலாம். மனம் சிதறும், உடல் வலி ஏற்படும். இதை இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10 நிமிடம்தான் போதும். முக்கியம் தொடர்ந்து செய்வதே வெற்றி அடைவது. காலை எழுந்தவுடன் 10 நிமிடம். மதிய இடைவேளையில் 10 நிமிடம். இரவு படுக்கும் முன் 10 நிமிடம். இந்த வழக்கத்தினால் உங்கள் நாள் முழுவதும் அமைதி மற்றும் கவனமளித்திருக்கும். சிரமங்களை சமாளித்தல். தியானத்தின் போது மனம் அலைபாயும், உடல் வலி வரும், தூக்கம் வரும்,
சிந்தனை அதிகரிக்கும் இதெல்லாம் இயல்பு. இதை பயமுறுத்தாதே, சற்று பொறுமையாக கவனித்தால் முன்னேற்றம் காணலாம். மனம் மெதுவாக அமைதியாகும். சிந்தனைகளை ஓட்டம் போல அனுமதித்தால் மனம் சுத்தமாகும். இந்த நிலை வந்தால் உணர்வு, மன, உடல் அனைத்தும் சமநிலை அடையும். வாழ்க்கையில் மாற்றம். தியானம் வாழ்வை மாற்றும். அதன் தாக்கம் பெரிது. கோபம் குறையும். மன அழுத்தம் குறையும். உறவுகள் அமைதியாகும். சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். ஆழமான ஆனந்தம் மற்றும் கருணை உருவாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாற்றங்கள் வெறும் மன அமைதியில் மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்களில், தீர்மானங்களில், சமூக உறவுகளில் வெளிப்படும். இது வாழ்வியல் முழுமையான மாற்றம். உலகளவில் தியானத்தின் தாக்கம். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் தியானத்தின் நன்மையை நிரூபித்துள்ளன. பெரிய நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு தியான வகுப்புகளை நடத்துகின்றன. மருத்துவமனைகள் மனநலம் சிகிச்சையில் தியானத்தை இணைக்கின்றன. பள்ளிகள் மாணவர்களுக்கு கவனம் மற்றும் படிப்பு திறன் மேம்படுத்த தியானம் கற்பிக்கின்றன. இது உலகளவில் தியானத்தின் பெரும் தாக்கத்தை காட்டுகிறது. ஆன்மீக வளர்ச்சி. தியானத்தின் மூலம் சிந்தனைகள், உணர்வுகள், மனம் அனைத்தும் சுத்தமாகும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் சுயத்தை காணலாம், சாட்சி உணர்வை உணரலாம், மனம் சாந்தியடைந்து ஆனந்த நிலையை அடையும். உங்கள் அன்பு, கருணை, பொறுமை அதிகரிக்கும். இது ஆன்மீக உயர்வின் அடையாளம். தியானம் ஆன்மாவுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு வழி. ஊக்கமூட்டும் அறிவுரைகள். தினசரி 10 நிமிடம் தியானத்தை தவறாமல் செய்யுங்கள். சிந்தனைகள் வந்தால் பிடிக்காமல் அனுமதிக்கவும். உடல் வலி வந்தால் மெதுவாக இடத்தை மாற்றவும். சலிப்பே தவிர்க்க வேண்டாம். முன்னேற்றம் மெதுவாக வரும். பொறுமை பழகுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் விழிப்புணர்வு கையாளுங்கள். நடந்து கொண்டே, சாப்பிடும்போது கூட தியானம் செய்யலாம். உங்களுக்கு ஏற்படும் ஆழமான ஆனந்தங்களை கவனியுங்கள். அது உங்கள் முன்னேற்றத்தின் அடையாளம். இறுதி பயணம். 10 நிமிடம் தியானம் என்ற இந்த பயணம் ஒரு சாதாரண சாதனையைப் போல தோன்றலாம். ஆனால் அதன் தாக்கம் உங்கள் மனம், உடல், ஆன்மா, சமூக உறவுகள் அனைத்திலும் பரப்பாகும். உங்கள் வாழ்வு அமைதியாகும், புத்துணர்ச்சியாகும், ஆனந்தமாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும், பொறுமை வளரும், அன்பு அதிகரிக்கும். இந்த பயணம் ஒரு நாள் தொடங்கினால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு நிலையான பகுதியாக மாறும். அதன் தாக்கம் உங்கள் சுற்றுப்புறத்திலும் பரவாது. உங்கள் குடும்பம், நண்பர்கள், வேலை, சமூக உறவுகள் அனைத்தும் அதன் தாக்கத்தை அனுபவிக்கும். 10 நிமிடம்தான் ஒரு ஆரம்பம். ஆனால் அது வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முயற்சி. இது தியானத்தின் உண்மையான பரிசு. மனம் அமைதியாகவும், உடல் ஆரோக்கியமாகவும், ஆன்மா புத்துணர்ச்சியுடனும் வாழும் அனுபவம்.